பேரறிவாளன் அவர்கள். ஈகே தமிழன் அப்துல் ரவுப் அவர்களை வணங்கி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அப்பா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். 2016 சட்டமன்ற தேர்தலில் நான் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் வேலை செஞ்சுக்கின்ற போது எனக்கு வயது 16 வயது. அப்போது என்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாத்தையுமே நான் அண்ணான்னு தான் அழைச்சிக்கிருந்தேன். என்னை விட வயதில் மூத்தவங்க எல்லாருமே. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் என்ன அண்ணான்னு அழைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்காதீங்க. சின்ன சின்ன பிள்ளைகளால் இந்த நாம் தமிழர் என்ற மாபெரும் இயக்கம் கட்டி எழுப்பப்பட்டு வருதுன்னு நீங்கள் பாருங்கள். நாம் தமிழர் கட்சி, இந்த நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறைக்கும் மற்ற கட்சிகளுடைய மாணவர் அணிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வயதை பாருங்கள், 42 வயது. அதிமுக இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அணி தலைவருடைய வயதை பாருங்க, 37 வயது. நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர் பாசறைக்கு 21 வயது, 22 வயது, 23 வயது. எனக்கு தெரிந்தவரை மாணவர் பாசறையில் அதிகமாக வயசு இருக்கக்கூடிய ஒருத்தனா அது நான் மட்டும்தான். இப்போயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நீங்கள் எப்போ இளைஞர் பாசறைக்கு போகிறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மற்ற கட்சிகளில் அந்த பாசறையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த பாசறைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைகளை அண்ணன் சீமானவர்கள், அப்பா சீமானவர்கள் இன்னைக்கு மாபெரும் தலைவராக பெரிய பெரிய தளபதிகளாக இன்னைக்கு உருவெடுத்துட்டு வர்றாரு. இன்னைக்கு நம்மளை நோக்கி கேள்வி கிண்டல் பண்ணலாம். உங்ககிட்ட வார்டு கவுன்சிலர் இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எப்படி வெற்றி பெற போறீங்கன்னு நம்மளை நோக்கி கேள்வி கேட்கலாம், கேள்வி கிண்டல் பண்ணலாம். 1980 2 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதையும் ஆளும்போது, மதமாக பிரித்து மக்களை அவர்கள் ஆளும்போது, அப்படிப்பட்ட கேடுகட்ட சித்தாந்தத்தை அவர்கள் தூக்கி பிடித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது, தமிழ் தேசியம் என்னும் உயரிய சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் ஏன் ஆள மாட்டோம்? உறுதியாக ஆளுவோம். நம்ம பனைமரம் மாதிரி, பனைமரம் வளர்றதுக்கு கொஞ்சம் நீண்ட காலம் எடுத்துக்கும், மெதுவாக வளரும், ஆனால் உறுதியாக வளரும். அது போல தான் நம்ம மெதுவாக வளர்றோம், ஆனால் உறுதியாக நம்ம உறுதியாக வளர்றோம். அதனால் வரக்கூடிய தேர்தல் என்பது மற்ற கட்சிகளுக்கு சாதாரணமான ஒரு தேர்தலாக இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு போர்க்களம். நம்ம உறுதியாக நம்ம வெற்றி பெறுவோம். அதை நம்ம போட்டி போடணும். என்ன போட்டினா, நம்ம நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் அணிக்கும் போட்டி போடணும். எங்கள் இளைஞர் அணியை தொடரணும்னா எங்கள் மாணவர் பாசறையை தாண்டி தான் தொட முடியும் அப்படின்ற நிலைமை நம்ம உருவாக்கணும். கட்டாயம் நம்ம உருவாக்குவோம். அதனால் வரக்கூடிய தேர்தலில் வெறி கொண்ட மிருகமாக நம்ம வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.